மாறன் சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம்னு தெரியல. விஷயம் சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம மாறன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. வீராவும் விஜய் சம்மந்தப்பட்ட விஷயத்த ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும். முத்துலட்சுமிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அம்மா சாப்பிட்டியாம்மா? நான் நிம்மதியாக சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும். எப்படி என்னால் சாப்பிட முடியும்? நீ பிருந்தாக்கு என்ன நியாயம் வாங்கி தரப்போற? இல்லை அவள் செஞ்ச விஷயத்த எப்படி எங்கள் அண்ணன் முன்னாடி நிரூபித்து காட்டுவ? ராமச்சந்திரன் நியாயவாதி. அப்படி இருக்கும்போது பிருந்தா செஞ்ச செயல்னால நமக்கு தான் தர்ம சங்கடமாக போச்சு. என்னால் அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டும் போயிட்டு இருந்தேன்னா இப்போ எப்படி அந்த வீட்டுக்குள்ளே வர முடியும்? கூடிய சீக்கிரம் இன்னும் உனக்கு ஒரு வாரம் தான் டைம். அதுக்குள்ளே நீ எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சி ஏதாவது ஒன்று பண்ணு. இல்லைன்னா பிருந்தாவை மரியாதையாக வீட்டில் வந்து ஒப்படைச்சிட்டு போ. அவ்வளோதான். அம்மா, போன வாட்டி நீ வேற ஒரு வீராவை பார்த்த. அப்போ நான் உனக்கு தான் ஆதரவாக நின்னேன். இந்த வாட்டி நான் பிருந்தா சைடு வந்துட்டேம்மா. என்னடி சொல்கிற? அப்போ நான் பிருந்தா பக்கம் நியாயம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நியாயம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரில. ஆனால் பிருந்தா தப்பு பண்ணல. விஜய்கிட்ட தான் எல்லா தப்பும் இருக்குது. அது மட்டும் என்னால் தெளிவாக வந்து சொல்ல முடியுதுன்னொன்னே முத்துலட்சுமி கடுப்பாயிட்டாங்க. என்னடி, விஜய் தான் தப்பு பண்ணதாகவே இருக்கட்டும், சொத்துக்காவையோ இல்லை எந்த ஒரு காரணத்துக்காகவோ அவள் அந்த வீட்டுக்கு வந்துட்டா. இது எல்லாத்தையும் நிரூபிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அம்மா, உண்மையை நிரூபிக்கிறது ஈஸிம்மா. பொய்யை ரொம்ப நாளைக்கு நிரூபிக்க முடியாது. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட நீ பேசுகிறத கேட்டால் சந்தோஷமாக இருக்குது. உன் தங்கச்சி வாழ்க்கை ரொம்ப பாவண்டி. நான் இப்போ தான் பாண்டியன்ட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. அந்த இடத்துல பாண்டியா, உன் தங்கச்சிக்கு நீ தான் நின்று துணையாக நிற்கணுங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க முத்துலட்சுமி. அப்பன்னு பார்த்து பாண்டியன் ஃபோட்டோலேருந்து ஒரு பூ வந்து கீழே விழுவுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் நம்ம முத்துலட்சுமி இதெல்லாம் பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. வீரா வந்து வேகமாக போகிறாங்க நம்ம மாறன் ரூம்குள்ளே. என்னடா நல்லவனே, ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சியா? கல்யாணம் மட்டும் பண்ணி வைக்க தெரிஞ்சிச்சுல்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன வர வர ஓவராக நக்கலாகலாம் அவன் பண்ணிக்கிட்டு இருக்க. பின்ன இன்னொரு நீ விஜய் தான் தப்பு செஞ்சுருக்கான்னு சொல்லி எல்லா ஆதாரத்தையும் நிரூபித்து காட்டியிருக்கணும். ஆனால் எனக்கு என்னன்னு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க. ஆமாம் வீரா, சரி உன் தங்கச்சி தானே, அப்போனா நீ நிரூபிக்கலாம்ல. நான் எவ்வளோ ஆதாரத்தை தெரியுமா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி என்ன செஞ்சுருக்க? என்ன விடையா? அப்போனா நீ ஆதாரத்தை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க 2 பேரும். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, வீரா அவங்க இது நாள் வரைக்கும் என்னென்னலாம் அவனுக்கு தெரியுமோ அது எல்லாத்தையும் வந்து மாறன் கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஏய் என்னடி, போகிற போக்க பார்த்தா என்னை விட ரொம்ப ஃபார்வர்டாக வந்து எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கு. நீ என்னப்பா செஞ்ச அப்படின்னு சொன்னோன்னே, நானும் விஜயை இங்கேயும் அங்கேயும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அவள் ஏதோ ஒரு விஷயத்தை மும்முரமாக வந்து தேடிக்கிட்டு இருக்கா. என்ன தேடிக்கிட்டு இருக்கா? அவகிட்டேருந்து தான் இதை எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் அவகிட்ட இல்லவே இல்லைன்னு சொன்னாலே, இதை வச்சு தான் நம்ம அடுத்தது ப்ளே பண்ணி ஆகணும். விஜய்க்கு பின்னாடி யாரோ ஒருத்தி இருக்கா. அது யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சா அவளோட குடும்ப கதையை தெரிஞ்சுக்கணும். அவள் எதுக்காக இது மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப தான் வீரா வந்து பேசுகிறாங்க. விஜய் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. அவள் எப்படிப்பட்டவ தெரியுமா? மண்டபத்தில் நடந்த விஷயத்தில் அந்த கண்மணி அந்த பொண்ணு சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி முடிக்கிறாங்க. ஓ இப்படியெல்லாம் நடந்திருக்கா? நான் தான் அப்பையிலேருந்து சொன்னேன்ல. ஆமாம் ஒத்துக்கிறேன், பிருந்தாவும் கார்த்தியும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இப்போ இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கொண்டு போய் சொல்ல முடியாது. சொன்னால் கண்மணியோட வாழ்க்கையில் தான் பிரச்சனை வரும். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ராகவன் அந்த பக்கமாக வந்து வராங்க. ராகவன், என்னப்பா ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிங்களா? அப்பா வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கடையில் என்கிட்ட என்னென்னலாம் சொல்லி புலம்புனாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து ஃபீல் பண்ணுற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா சொல்கிற? ஆமாம், என்னப்பா உன் வீட்டில் என்னென்னமோ நடந்திருக்கேன்னு சொல்லி அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து பேசுகிறவங்களாம் இப்போ மதிக்காமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் என் மனசுக்கே கஷ்டமாக இருக்குது. அவங்கள சத்தம் போட்டு பேசலான்னு சொல்லிட்டு நான் போனால் அப்பா எதுவும் பேசக்கூடாது, உண்மையை தானே சொல்கிறாங்க, உண்மை சொல்கிறப்ப எதுக்குடா உனங்களாம் ரோசம் வருது அப்படின்னு கேட்டுருவாங்க. கொஞ்சம் அமைதியாக இருன்னு அப்பா என் வாயை அடைச்சிட்டு அப்படியே போக சொல்லிட்டாப்புல. எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்பா முன்னாடி எவ்வளோ தெரியுமா கம்பீரமாக கடையில் எல்லா முடிவும் எடுப்பாங்க. ஆனால் இப்போ அவரால் எந்த முடிவும் எடுக்க முடியல. கார்த்தி, பிருந்தா, விஜய்னு அவர் அதை பற்றியே யோசிச்சுட்டே இருக்கார். இதில் நீங்கள் தான் ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி சொல்லணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டு அவர் மட்டும் ராகவன் போகிறாங்க. ராகவன் இவ்வளோ புலம்பி பார்த்ததே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பலமே என்ன தெரியுமா? நமக்குள்ளே ஏகப்பட்ட வாட்டி சண்டை போடுவோம். ஆனால் நம்ம எல்லோரும் ஒத்துமையாக இருப்போம். அதே மாதிரி நம்ம எல்லோரும் ஒத்துமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்துலேருந்து நம்ம ஈஸியாக விஜயை அடித்து துரத்த முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சரி, அதுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை நானும் செய்கிறேன்னு சொல்லிட்டு ராகவன் பேசிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ என்ன வீரா பண்ணுறது? எல்லாரும் நம்மளை தான் வந்து மலை போல் நம்பியிருக்காங்க. அத்தைக்கிட்ட பேசி ஏதாவது புரிய வைக்கலான்னு பார்த்தா
நிச்சயம் வள்ளியத்தெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு மாறன் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல. நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். விஜய்க்கு யாரும் கிடையாதுல்ல, அதனால் அவங்க டோட்டலாக அந்த பக்கம் நிற்கிறாங்க. அதுவும் நல்லது தான். பார்த்துக்கலாம், உண்மையெல்லாம் தெரியட்டும். அப்புறம் விஜயை ஆளாக கரெக்டாக பேசுகிறது நம்ம வள்ளியம்மா தான் இருப்பாங்கன்னு நம்ம வீரா வந்து சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இப்போ முத்துலட்சுமி அம்மா கூட வந்து ஃபோனில் வந்து பேசினாங்க. எல்லாரும் நம்ம கூட தான் நிற்கிறாங்க. ஆனால் நம்மளால் விஜயை சமாளிக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம கையில் எதுவுமே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது பின்னணி என்னன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் என்ன காரணம் ஏது காரணம்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சும்மாலாம் ஒரு குடும்பத்தை பழி வாங்கணும்னு வருவாங்களா, இல்லை ஏமாற்றணும்னு வருவாங்களா? அதுக்கு பின்னாடி திரைக்கதை வசனம் ஏதாவது ஒன்று இருக்கும்ல. அது என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த கட்டத்துக்கே நவுற முடியும். மொதப்படியே ஏறாமல் நின்றுக்கிட்டு இருக்கோம். மொதப்படி மட்டும் ஏறிட்டா டக்கு டக்குன்னு எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து 2 பேர் சுவாரஸ்யமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல. சரி, ஏதாவது ஒன்று கிடைக்காமையே போயிடும். டேய் மாறா, நீ தான் செம கேடியாச்சே இந்த மாதிரி விஷயத்துலலாம். ஏய் என்னடி சொல்கிற? எதுவுமே தெரியாமல் எங்கேருந்துடி ஆரம்பிக்கிறது? உனக்கே தெரிலனா நான் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி 2 பேரும் சுவாரஸ்யமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அவள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒன்று கிடைக்குதான்னு சொல்லி அந்த இதில் கையில் வச்சுருக்காங்களே ஒரு பொருள், அதில் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து யதார்த்தமாக ஒரு ஃபோன் வருது. அவங்க மாமாவை யாரோ ஒன்று பேசுகிறாங்க. என்னம்மா எப்படி இருக்க? நம்ம போன காரியம்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, என்ன வீரா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? சரி பேசி பேசுனோன்னே, கரெக்டாக தான் மாமா போயிட்டுருக்கு. எல்லாரும் என்னை நம்புகிறாங்க. ஆமாம்மா, நம்பிக்கை மட்டும்தான் உன்னை உயர்த்தும். நிச்சயம் பார்த்துக்க, நம்ம எதுக்காக வந்திருக்கோம் ஏது வந்திருக்கோன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அது வரைக்கும் தான் நம்மளால் சாதிக்க முடியும். சரி மாமா, இங்கே எல்லோரும் இருக்காங்க, நான் அப்புறமேட்டு பேசுகிறேன். சரிம்மா சரிம்மான்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. யார் இவர் என்ன இவருன்னு முதல்ல வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். நம்ம வீராவும் சரி மாறனும் சரி, இந்த மாமா யார், இவங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு எல்லாம் தெள்ள தெளிவாக வந்து கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சுட்டு அப்படியே வேக வேகமாக வெளியில் வந்து வராங்க. சரி, நம்ம 2 பேரும் இதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்தால் அவளுக்கு சந்தேகம் வரும். நம்ம முதல்ல கடைக்கு போய் வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜோடியாக வந்து கடைக்கு வந்து போயிட்டுருக்காங்க. அப்பன்னு பார்த்து கார்த்தியும் நம்ம பிருந்தாவையும் பார்க்குறாங்க. டேய் என்னடா 2 பேரும் ஜாலியாக வந்து சுற்றிட்டு இருக்கீங்க போல இருக்கு. நீ வேற சும்மா வெளில வந்தோம். வீட்டில் எப்போ பார்த்தாலும் விஜய் முன்னாடி வந்து நிற்கிறா, அதனால தான் வெளியில் போகலான்னு பார்த்தோம். சினிமாவுக்கு எங்கேயாவது போக வேண்டியது தானே. இதெல்லாம் முத்துலட்சுமிக்கு தெரிஞ்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டு, அதான் நம்ம தான் ஒரு விஷயமா வந்து முடிச்ச வந்து அவுக்க போகிறோம்ல, அப்புறம் என்னங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாங்க. ஏய் அம்மா இன்னும் 1 வாரம் தான் சந்தர்ப்பம் கொடுத்துருக்காங்க. அந்த 1 வாரத்துக்குள்ளே கண்டுபிடிக்கலைன்னா நான் பிருந்தாவை எங்கள் வீட்டில் வந்து ஒப்படைக்கணுமா, இதெல்லாம் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொன்னேன். இது எப்போ நடந்துச்சு? இப்போ தான் உனக்கு கிட்ட சொல்லணும்னு சொன்னேன். நீ என்றானா அவங்கள சினிமா பீச்சு பார்க்குன்னு ஒத்துமையாக போயிட்டு வர சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். விடு வீரா, நம்ம பார்க்காத விஷயமா? உங்களுத்துலேயே நான் தாலி கட்டினது எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் விடுவியா? பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் மாறன் வந்து அசத்துறாங்க அந்த இடத்துல.